அப்பா செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. 1,744 ரூபாய் நம்ம ஏன் பண்ணிட்டோம். 65 நாள் டெலிவரில போட்டு. எங்க அக்கா 2 அக்கா எனக்கு 2 பேருமே பயங்கர இன்ஸ்பிரேஷன். அப்பா பயங்கர ஆர்டர் இருக்காரு. எனக்கு எங்க இந்த ஆர்டர் கொண்டு வந்து எங்க அப்பா இருந்தா நான் கத்துக்கிட்டேன் ஆர்டர் பண்றது. அவர் பயங்கரமான ஆர்டர் இருக்காரு. தூக்கமே அவர் 4 hour 5 hour தான் தூங்குவாரு. அதை பார்த்தா நமக்கு அதே பழக்கம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் 75 1 lakh சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வெற்றிகரமா அதை தோத்துட்டோம். அதை தோத்துக்கு அப்புறம் தான் அந்த 65 1 lakh பண்ணி அச்சீவ் பண்ணிக்காங்க. அப்பா இடம் தான் கத்துக்கிறது. எல்லாமே அப்பா தான் பாத்துக்கிறாங்க. பட் நான் ஒரு பையனா என்னால முடிஞ்சு பண்ணுன்றதுக்காக பண்ணிட்டேன். என் அக்கா இப்போ அவங்க பிஎன்ஒய்ஸ் டாக்டர் படிச்சிருக்காங்க. அவங்க இப்போ வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பாத்துக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் ஆர்டருக்குல. எங்க அக்கா 2 அக்கா எனக்கு 2 பேருமே பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் நிறைய மோட்டிவேஷன்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான்லாம் அவங்களுக்கு எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லைக்கா. அவங்க தான் நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி உங்களால முடியும்டான்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி எங்க அக்காவும் கால் பண்ணி நிறைய விஷயம் பேசுவாங்க. ஒரு அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு அக்கா வீட்டுல இருக்கும்போது அவங்களும் பெருமைப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, அவங்க தம்பி தானே இது, அவன் பாருங்க நான் பண்றான் அப்படின்னு சொல்லி. எங்க அக்காக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க காலேஜ் படிக்கிறப்ப அவங்க காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் கேட்கறாங்களாம், இந்த மாதிரி தம்பி இருக்கா நீ ஏன் இதே சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களும் பெருமை தான் பண்றாங்க. சந்தோஷம் தாங்க. அவங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அம்மாக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கும் போது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஸ்டார்டிங்லேயே புடவை வாங்கி கொடுத்தேன். புடவை வாங்கி கொடுத்தேன். பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அந்த புடவை தான் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது அந்த புடவை கட்டிக்கிறது. ஸோ அந்த கட்டிக்கிடுவாங்க அவங்க. அந்த புடவை வாங்கி கொடுத்தேன். அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்தேன். ஸோ அதுதான் பண்ண மிச்ச காசு தான். அதுவும் இல்லாம எங்க வீட்டுல என் காசு வாங்குறதுக்கு அவங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நம்ம எதுக்கு அதை வாங்கணும்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க எப்பவுமே. பட் நானா தான் இல்ல பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்கம்மா, பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் நீங்க என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் கடை கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு இது எப்பா கொஞ்சம் லாபத்துல தான் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் என்ன பண்ணி அது மேலே கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தான். பட் எங்க வீட்டுல அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, என்னடா அவங்க கஷ்டத்தை உழைக்கிறான் எடுக்கிறான்னு. பட் ஒரு பையனா சும்மாவும் இருக்க முடியாது, அதான் கொடுத்து அப்படியே எடுப்பாங்க. அதுதான் அவங்க சந்தோஷம் தான்க்கா. சரி இப்போ அடுத்து நம்ம இப்ப காசு எதுவுமே இல்லை, மறுபடியும் ஜீரோல தான் ஆரம்பிக்க போறோம். எத்தனை வாடி மேலே போனா மறுபடியும் கீழே போகுது நம்மளுக்கு புதுசு இல்லை, நமக்கு எத்தனை இருக்கும் மறுபடியும் மேலே போதே ஈஸி தான். அடுத்து வேற மாதிரி என்ன சேலஞ்ச் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குக்கா. மீடியா தொழிலும் போன ஆசை இருக்கு. சரி அடுத்து ஷார்ட் ஃபிலிம் என்ன பண்ணலாம், அதுக்காக தான் கடவுள் இது எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. இல்லைன்னா இந்த வேற மாதிரியான ரூட்டு போயிருப்போம். நம்ம இந்த மீடியாவே வேணாம்னு முடிவு பண்ண கொஞ்ச நாள் இல்லடா வயசு நம்ம செட் ஆகுது போல நம்ம பிசினஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணி அப்படியே நிம்மதியாக இருந்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த மீடியா இல்லடா அம்மா சொன்னது நம்ம சூப்பர் சன் ஆகணும், நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வைக்கணும், நம்ம பண்ணலாம் இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடலான்னு இருக்காங்க. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி அதில் வர காசு வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஜனவரி மாசம் வேற ஒன்று பண்ணணும். ஸோ ஏன் உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நீங்க படிச்சிருக்கீங்க வேற, ஸோ ஒரு கம்பெனில போய் நம்ம ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏர்ன் பண்ணி அதை ஆப்வியஸ்லி அப்படியே செட்டில் பண்ணிடலாம்ல. அந்த மாதிரி இல்லாம இல்ல எனக்கு உடனே டார்கெட் இது டக்கு டக்குன்னு பண்ணணும்ன்ற அந்த டிசிஷன் இல்லக்கா. என் கூட பச்சை அவங்க வேலைக்கு போறாங்க, 8,000 10,000 தான் தராங்க. அது நான் எப்போ